இப்ப திங்க் அண்ட் க்ரோ ரிச் விஷயத்தை வைத்து நான் எப்படி என் வாழ்க்கையை மாத்திக்கிட்டேன் அப்படின்றத நான் சொல்ல போறேன். இதை நீங்களும் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். இதை பண்ணி முடிச்சுட்டு சிவிபி மென்டாரிங் ஒன்று இருக்கு. அதுல வந்து ஒரு 30 கோர்ஸ் இருக்கு. அது இல்லாம என்னோட பர்சனல் கோச்சிங் இருக்கு. யாரெல்லாம் கடனோட இருக்கீங்களோ அவங்க மெசேஜ் பண்ணுங்க. அதை எப்படி யூஸ் பண்ணி உங்களோட கடனையே அடைக்க முடியும், உங்க தொழிலை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியுன்றதை நான் சொல்றேன். முதல் விஷயம் என்ன பண்ணணும் மக்களே, ஒரு டீப் பிரீத், இன்ஹேல் எக்ஸேல் போட்டு வாங்க. இப்ப நீங்க ஒரு மேஜர் பர்பஸை எழுதிருக்கீங்களா இல்லையா? எழுதல அப்படின்னா எழுது. மேஜர் பர்பஸ்ன்றது என்ன? உங்கள் வாழ்க்கையில நான் என்ன பண்ண போறேன், ஒரு இலக்கு கூட நீங்க வச்சுக்கலாம். அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எழுதி நீங்கள் உங்களுடைய பிசினஸ் கார்டு வச்சிருந்தீங்கன்னா அந்த பிசினஸ் கார்டுக்கு பின்னாடி உங்களுடைய டாப் 3 கோல்ஸ் 3 சொல்லி கொடுத்தேன், ரூல் 3 சொல்லி கொடுத்தேன். அதுல விசிட்டிங் கார்டுல நீங்கள் எழுதணும். உங்கள்ட்ட விசிட்டிங் கார்டு இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு அட்டையில எழுதணும். அப்படி எதுவுமே இல்லைன்னா சாரி, எதுவுமே இல்லை அப்படின்னா யாரோட விசிட்டிங் கார்டுலயாவது எழுதி வச்சு, கார்டுல தான் எழுதணும், பேப்பர்ல எழுதக்கூடாது. பேப்பர்லயோ டைரியிலயோ நோட்லயோ எழுதிருந்தீங்கன்னா மக்களை 3 முறை இன்னேல் எக்ஸேல், மூச்சை உள்ள இழுத்து சாரி மக்களே, அதாவது என்ன எழுதணுமா, முதல்ல உங்களுடைய பிறந்ததற்கான ஒரு பர்பஸ் எழுதணும்னு சொன்னேன். எதற்காக நீங்கள் பிறந்தீர்கள், முதல் பாயிண்ட் அதை நான் சொன்னேன். இப்ப எழுதிருக்கணுமே இதை, இதெல்லாம் எழுதுங்க. அதை எழுதணும். அதாவது உங்களுடைய டாப் 3 கோல்ஸ் எழுதுங்க. எல்லாம் டாப் த்ரீ கோல்ஸை எழுதி டைரியிலயோ நோட்லயோ வச்சிருந்தீங்க அப்படின்னா தூங்கி எந்திரிச்ச முதல்ல எடுத்தோடனே அதை தான் பார்க்கணும். ரெண்டாவது, தூங்குறதுக்கு முன்னாடி அதை தான் பார்க்கணும். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், கார்டுல எழுதி வச்சீங்கன்னா உங்களோட பாக்கெட்லயோ ஹேண்ட்பேக்லயோ பர்ஸ்லயோ வச்சுக்கணும். எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அதை எடுத்து பார்க்கணும். டாப் 3 கோல்ஸ் ரைட் டவுன். ஹோம்ஒர்க் இது. இதெல்லாம் பண்ணாம இந்த ட்ரைனிங் ஃபுல்ஃபில் ஆகாது மக்களே. இதெல்லாம் எத்தனை பேர் பண்ணிருக்கீங்க, பண்ண போறீங்க? ரெண்டாவது விஷயம், இப்போ ஒரு இலக்குன்னு எழுதிருக்கீங்க. அந்த 3 அதுல எப்படி எழுதணும் அப்படின்னா அந்த ஒரு டேட் லைனோட எழுதிருக்கணும். வித்தவுட் டேட் லைன் வந்து இலக்கே அல்ல, கனவு. இப்ப இதையெல்லாம் எழுதிருக்கணும். இந்த ஒரு ட்ரைனிங்ல மக்களை நான் சொல்ல போறேன், இந்த ஒரு ட்ரைனிங்ல நீங்க வந்து கத்துக்கிட்ட விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே நீங்கள் மிகப்பெரிய ஒரு பணத்தை சம்பாரிச்சு உங்கள் வாழ்க்கையில வெற்றிகரமான மனிதனா ஆக முடியும். முதல்ல மேஜர் பர்பஸை எழுதிட்டோம். எழுதிட்டு அதை ஒரு கார்டுல எழுதிட்டோம். கார்டுல எழுதினதை ஃப்ரீயா இருக்கும் போது பாக்குறோம். புக்கோ டைரியோ நோட்டோ எழுதுனதை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி படிக்கணும். மணி மெடிடேஷன் பண்ணணும். காலைல எந்திரிக்கணும், திரும்ப மணி மெடிடேஷன் பண்ணணும். அந்த புக்லயோ டைரியோ நோட்லயோ இருக்கிறத திரும்ப எடுத்து பார்க்கணும். நீங்க எழுதுனா ஷார்ட் டேர்ம் மற்றும் லாங் டேர்ம் கோல் வந்து ஒரு டேட் லைனோட இருக்கும். நான் ஒரு கார் வாங்க போறேன், வீடு வாங்க போறேன்னா அது ஒரு டேட்டோட எழுதியிருக்கும். அப்புறம் எப்பயுமே விசுவலைசேஷன் என்பது காட்சிப்படுத்தல் டெக்னிக்கை 2 முறை பண்ணணும். நீங்கள் என்ன இலக்கா எழுதிருக்கீங்களோ அந்த இலக்குகளை தான் காட்சிப்படுத்தணும். அதை விட்டு வெளியில போகக்கூடாது.
கார்னா கார், ஏன்னா எழுதுனதா மைண்ட்ல போகும், மைண்ட்ல போறதா விஷுவலைஸ் பண்ணணும். கடன்ல இருக்கீங்களா, கடன் விட்டு வர முடியும். அதுக்கு மணி மெடிடேஷன் பண்ணிட்டு காட்சிப்படுத்தல நிறைய பணம் வந்தா உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? என்னை நோக்கி பணம் வந்து கொண்டிருக்கிறது. மாசம் 1,00,000 பணம், இந்த இந்த மாதம் 1,00,000 எனக்கு வந்திருக்கிறது. இந்த 1,00,000 பணத்தை கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி. இந்த மாதிரியான அஃபர்மேஷன் ஒரு நாளைக்கு மினிமம் 10 அஃபர்மேஷனாவது சொல்லணும். அந்த அஃபர்மேஷன்ல என்ன இருக்கணும் அப்படின்னா, என்ன இலக்கை எழுதுனீங்களோ, எதை காட்சிப்படுத்தலா பார்த்தீங்களோ, அதை மட்டும் தான் சுய கட்டளையா எழுதணும். சுய கட்டளைகள் தான் உங்க வாழ்க்கையை மாத்த போகுது. அடுத்தது, இப்ப இந்த இலக்கை எழுதிருக்கீங்க அப்படின்னும் போது, என்னுடைய வருமானம் ஒரு மாசத்துக்கு 1,00,000 ரூபாய் வருது. பட் என்னோட கமிட்மெண்ட் 5,00,000 அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த 1,00,000 என்பது ஆக்சுவல் இன்கம், 5,00,000 என்பது பொட்டன்ஷியல் இன்கம். அந்த 1,00,000 5,00,000 மாத்துவதற்கு என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் எனக்கு தேவைப்படுகிறது, அதை எழுதணும். இந்த திறமை தேவைப்படுது, எனக்கு பிரசன்டேஷன் ஸ்கில் பத்தல அப்படின்னா, நீங்க பிரசன்டேஷனை கத்துக்கணும். உங்க மென்டார்ட்ட, கோச்சுக்கிட்ட கத்துக்கணும். அட்லீஸ்ட் உங்க ட்ரைனர்ட்ட கத்துக்கணும். அந்த பிரசன்டேஷனை எந்த அளவுக்கு நல்லா கொடுக்குறீங்க, நிறைய பேர்ட்ட கொடுக்குறீங்க, நல்லா கொடுக்குறீங்க, புரியுற மாதிரி கொடுக்குறீங்க, நல்லா கொடுக்குறீங்க, பிடிக்கிற மாதிரி கொடுக்குறீங்க, நிறைய பேருக்கு கொடுக்குறீங்க, நல்லா கொடுக்குறீங்க, நிறைய பேர்ட்ட கொடுக்குறீங்க. இதை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பிரசன்டேஷன் ஸ்கில்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். உங்கள் தொழிலுக்கு, உங்கள் துறைக்கு என்ன ஸ்கில் வேணுமோ அந்த ஸ்கில்லுக்கான விஷயத்தை இப்ப நீங்க ஆரம்பிக்கணும். ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ் மற்றும் ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில் இல்லைன்னா காம்படிஷன் முன்னாடி நம்மளால நிக்க முடியாது, தோற்றோடி போயிருவோம். அப்ப தோற்க கூடாது, நமக்கு வர்ற பணம் பத்தலைன்னா எங்க நம்ம தப்பு பண்றோம், எங்க மிஸ் ஆகுறோம், என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் நமக்கு பத்தல. உங்களுக்கு பிரசன்டேஷன் நல்லா வந்துருச்சு அப்படின்னா அந்த பிரசன்டேஷன் ஸ்கில்ஸை ஒரு நாளைக்கு மினிமம் 2 பேர்ட்டையாவது சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுக்கறது ஒரு பக்கம், கஸ்டமர்கிட்ட பேசுறது ஒரு பக்கம். இது ரெண்டுமே உங்களோட பிரசன்டேஷன் ஸ்கில்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். நீங்க கஸ்டமர்கிட்ட பேசுறதை ரெக்கார்ட் பண்ணி உங்களுடைய டீமுக்கு சொல்லி கொடுக்கும் போது அவங்களும் பேசுவாங்க. பிரசன்டேஷன் எந்த அளவுக்கு உங்க டீம் மெம்பர்ஸ் எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு காசு வரும். இப்ப நீங்களும் கத்துக்குங்க, கத்துக் கொடுங்க, கத்துக்குங்க, கத்துக் கொடுங்க. இந்த ஸ்பெஷலைஸ் ஸ்கில்லுக்கு தேவை. இதெல்லாம் நான் அந்த கோர்ஸா படிக்க போறேன். எம்எல்எம்ல யாராவது இருந்தீங்கன்னா பவர் ப்ரோலயே எம்எல்எம்கான கோர்சஸ் இருக்கு, அதை அட்டன் பண்ணுங்க. ஒரு பிசினஸ் பண்றீங்க, உங்களுக்கு ஒரு கேஷ் ஃப்ளோ இஷ்யூ இருக்கு, பிராண்டிங்கை மாத்த தெரியலன்னா எல்லாத்துக்குமே கோர்ஸ் இருக்கு. எப்படி பிராண்ட் பண்ணணும், எப்படி கேஷ் ஃப்ளோ கொண்டு வரணும், இதெல்லாம் நீங்க கத்துக்கணும். அது ஒரு ஸ்பெஷலைஸ்டு நாலேஜா மாறும், அது ஒரு ஸ்கில் செட்டா மாறும். கூட இருந்து நான் ட்ரெயின் பண்ணுவேன். அடுத்தது, உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னா பிரைன் ஸ்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சொல்யூஷன் வேணும். பிரைன் ஸ்ட்ரோமிங் செஷன் அப்படின்றது உங்களுடைய டீம் மெம்பர்ஸ்ட உட்காரணும். யார் ஆக்டிவா இருக்காங்களோ அவங்கள்ட்ட உட்காந்து, ஐயா உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க, அதை 4 பேர் சேர்ந்து பேசணும். அதாவது அதுக்கு முன்னாடியே சிஐன்னு சொல்லுவாங்க, அந்த வேர்ட் கால் நெப்போலியன் சொல்லுவார், சிஐ, கிரியேட்டிவ் இமேஜினேஷன் ரொம்ப முக்கிய மகளே. கிரியேட்டிவ் இமேஜினேஷன் இருந்தாதான் உங்களால ஒரு தொழில மிகப்பெரிய அளவுல ஜெயிக்க முடியும். யோசிக்கணும்ல, ஒரு தொழில் அப்படியே போயிட்டு இருந்தா அப்படியே சாம்பார் மாதிரி இருந்தா எப்படி பண்ண முடியும்? கண்களை மூடி யோசிக்கணும். இது என்ன பண்ணா காசு வரும், என்ன பண்ணா கஸ்டமர் வருவாங்க, என்ன பண்ணா டீம் பீப்புள் வேலை செய்வாங்க, என்ன பண்ணா டீம் பீப்புள் வந்து பிரசன்டேஷன் கத்துப்பாங்க, என்ன பண்ணா டீம் பீப்புள் நிறைய பேருக்கு பிரசன்டேஷன் கொடுப்பாங்க, அவங்களை எப்படி ஃபாலோ பண்ணலாம், இதெல்லாம் கிரியேட்டிவ் இமேஜினேஷன். அப்ப இந்த கிரியேட்டிவ் இமேஜினேஷனுக்கு வந்து ஒரு நேரத்தை சொல்றார் நெப்போலியன். நீங்கள் என்ன பண்ணுங்க மக்களே, 4 to 4:15 நாளை காலையில டெய்லி தொடர்ந்து 21 நாள் 4 மணியிலிருந்து 4:15 வரைக்கும் 15 நிமிஷம் இந்த கிரியேட்டிவ் இமேஜினேஷன் எப்படி ஒர்க் பண்ணுமா, ஒரே இடம் ஒரே நேரம், ஒரே இடம் ஒரே நேரம். இதுல உட்கார்ந்து நீங்கள் யோசித்தீர்கள் என்றால் உங்க சேலஞ்சுக்கு ஆன்சரை ஈஸியா வந்து பண்ணி பாருங்க. கிரியேட்டிவ் இமேஜினேஷன் நிறைய பேரோட வாழ்க்கை மாறி இருக்கு. சரி, அப்பயுமே எனக்கு வந்து கிரியேட்டிவ் இமேஜினேஷன் வரல சார் அப்படின்னா மாஸ்டர் மைண்ட் தான், வேற வழியே கிடையாது. 7வது ஸ்ட்ராட்டஜி மாஸ்டர் மைண்ட். 2 அல்லது 3 பேரோட நீங்க தொடர்புல இருக்கணும் மக்களே. 2 அல்லது 3 பேரோடையாவது தொடர்புல இருக்கணும். உங்களுக்கு மேல இருக்கவங்க, ஜெயிச்சவங்க கூட. நீங்க ஏன் ஃபெயிலியர் ஆகீங்கன்னு பாருங்க. கண்டிப்பா உங்கள்ட்ட யாருமே 2 அல்லது 3 பேர்ல ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். உங்களோட பெரிய ஆள் ஒருத்தன் கூட உங்கள்ட்ட இருக்க மாட்டான். அப்படி இருந்தாலும் அவனை யூஸ் பண்ணிக்க மாட்டீங்க. மாஸ்டர் மைண்ட் என்பது 2 அல்லது 3 மினிமம் சப்போர்ட்டிவ் இண்டிவிஜுவல்ஸோட இருக்கணும். இப்ப எனக்கு ஒரு சேலஞ்சு, டக்கு நான் என்ன பண்றேன், ஸ்பிரிச்சுவல் குருவை கூப்பிடுறேன்னா இல்லையா, அவர் ஏதாவது சொல்றாரா இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு யாராவது இருக்கணும்ல. அடுத்தது,
எவாலுவேட் பண்ணணும் மக்களை. இ ஸ்கொயர்னு சொல்றாங்க. நெப்போலியன் சொல்றாரு இ ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணா வாழ்க்கையில ஜெயிச்சிருவாங்க. இ ஸ்கொயர் என்பது என்ன தெரியுமா? எவாலுவேட் பண்ணணும், அப்புறம் எலிமினேட் பண்ணணும். இது ரெண்டு தான் முக்கியம். இந்த வேர்ட் கால் எவாலுவேட் பண்ணணும், எலிமினேட் பண்ணணும். இதுதான் பாயிண்ட். அந்த எவாலுவேட் எலிமினேட்ட சரியா பண்ணிட்டீங்க. எதை பண்ணணும்னா உங்களோட ஹேபிட்டை பண்ணணும். என்னென்ன விஷயங்கள் நான் பண்றது சரி, நீங்க வரிசையா எழுதிட்டீங்க இல்லையா? அந்த டூ டூ லிஸ்ட் ப்ரையாரிட்டி போடும் போதே வரிசையா 10 விஷயம் எழுதுறீங்க. அதுல எதை எவாலுவேட் பண்ணும்போது எதை எலிமினேட் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சு. அதை இப்ப தள்ளி போடுற விஷயம் எவாலுவேட் பண்ணுங்க. ஆமா, நிறைய விஷயம் ஃபெயிலியருக்கு காரணம் நான் தள்ளி போடுறேன், அதை எலிமினேட் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். உங்களுடைய மைனஸோட நீங்க பயணிக்காதீங்க. மைனஸான மனிதர்களோட பயணிக்காதீங்க. மைனஸான தாட்ஸோட பயணிக்காதீங்க. அதாவது இன்னொரு விஷயம் சொல்ல பாருங்க, டெய்லி கன்சிக்யூட்டிவா உங்களுடைய இலக்குகளோட ஒர்க் பண்ணணும் மக்கள். இலக்குகளை எழுதிட்டு அதோட போராடணும், சண்டை போடணும். சேலஞ்சஸோட சண்டை போடுறதை விட இலக்குகளோட சண்டை போடணும். இலக்குகளை வந்து டூ லிஸ்ட் அண்ட் ப்ரியாரிட்டி போட்டீங்கன்னா உயிர் போனாலுமே அதை செஞ்சுட்டு தான் போகணும். தள்ளி போடுறது, சீரியஸா இல்லாம இருக்கிறது, போக்கஸா இல்லாம இருக்கிறது, கமிட்மெண்ட் இருந்தாலும் அதுல அந்த கமிட்மெண்ட் மேல கமிட்டடா இருக்கிறது. உங்களுக்கு கமிட்மெண்ட் இருக்கு அப்படின்னா நீங்க செய்யற வேலையில கமிட் பண்ணணும்ல. வேலையை நீங்க கமிட் பண்ணல, நம்ம கமிட் பண்ண மாட்டேன்றோம், போக்கஸாவும் இல்லை அந்த கமிட்மெண்ட்ல அப்படின்னும் போது கமிட்மெண்ட் இன்க்ரீஸ் தான் ஆகும். அப்ப டெய்லி கோல்ஸோட ஒர்க் பண்ணுங்க. அந்த மெயினா அந்த கோல்ஸ் 3 ரூல் 3 பாயிண்டோட ஒர்க் பண்ணுங்க. தடைகளை யோசிக்காதீங்க. தடைகளை யோசிப்பதற்கு நேரமே இருக்கக்கூடாது. பிரச்சனைகளை யோசிப்பதற்கு நேரம் இல்லாமல் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா உங்களுடைய பர்மனண்டான பிரச்சனை கூட காணா போகும். அப்புறம் சோவாட். இப்ப இருக்கிறது எல்லாமே டெம்பரரி பிரச்சனைகள் தான் மக்களை. இது எல்லாமே சால்வ் பண்ண முடியும், உங்களால கடந்து வர முடியும். எங்க உங்களோட ஃபியர் ஃபேக்டர் ரைஸ் ஆகுதுன்னு பார்க்கணும். இந்த இடத்துல நான் சொல்லுவேன், ஐடென்டிஃபை யுவர் 3 ஃபியர் ஃபேக்டர்ஸ். மூணு விஷயம். உங்களோட பயம் என்ன? எனக்கு எதிர்காலத்தை பற்றி பயம் இருக்கு சார், என் குழந்தைகளை பற்றி பயம் இருக்கு சார், வேலையை பற்றி பயம். எழுதணும். நீங்க எழுதிட்டு உங்களை மென்டாரோட உட்காரணும். இந்த மாதிரி பயம் இருக்கு, என்ன பண்ணலாம் என்கிட்ட கேட்கணும். நான் சொல்லுவேன் எப்படி இதெல்லாம் ரிமூவ் பண்றது. நீங்க பயத்தோடய வாழ்றீங்க, கடனோடய வாழ்றீங்க, கவலையோட வாழ்றீங்க, எதிர்காலத்தை பற்றிய ஒரு திடமான நம்பிக்கை இல்லாமல் வாழ்றீங்க. டேஞ்சர் ஜோன். அதனாலதான் நான் சொல்றேன், நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்க. உங்களுடைய பிரச்சனைகளை ஐடென்டிஃபை பண்ணுங்க. 3 பிரச்சனைகளை எழுதுங்க, 3 பயத்தை எழுதுங்க. இதை நீங்கள் உங்களுடைய மென்டார்ட்ட கேளுங்க. என்ன பண்ணா இந்த பயம் போகும், என்ன பண்ணா எனக்கு காசு வரும். இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்கு. 20 நிமிஷம் நீங்கள் டெய்லி படிக்காமலும், 20 நிமிஷம் நீங்கள் படிக்காமலும், ஏதாவது ஒரு ஆன்லைன் கோர்ஸை கேட்காமலும் பெட்டுக்கு போனீங்க அப்படின்னா இது அப்படியே அக்குமுலேட் ஆயிட்டே போகும். உலகத்தின் நம்பர் 1 பணக்காரர் வாரன் பஃபெட் சொல்றாரு, இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறாரு. நீங்கள் எப்ப ஒரு புத்தகத்தை முழுசா படிச்சு முடிச்சீங்க, அதிலே தள்ளி போடாம இருக்கிறது எப்படின்னு ஒரு புத்தகத்தை வாங்கி அதையே படிக்க மாட்டான். நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். மனசாட்சியோட சொல்லுங்க, ஒரு புத்தகத்தை எப்ப ஆரம்பிச்சு எப்ப முடிச்சீங்க? ஒரு புத்தகத்தையாவது ஃபுல்லா படிச்சிருக்கீங்களா? ஒரு சாப்டரையாவது நோட்ஸ் எடுத்திருக்கீங்களா? அதை மறுநாள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்களா? திங்க் அண்ட் க்ரோ ரிச்சே வந்து ஒரு என்ன மாதிரி புக்கு தெரியும் மக்களே? உங்களோட எல்லா பிரச்சனையும் அது ஒரு பைபிள் மாதிரி, எல்லா சொல்யூஷனும் இருக்கு. புரியுதா? இப்ப நீங்க வந்து உங்களோட ஃபியரை எழுதிட்டீங்க, சேலஞ்சஸ் எழுதிட்டீங்க, உங்களுடைய கமிட்மெண்ட் வந்து ஒரு 20 நிமிஷம் ஒரு புக்கு வேலை வைங்க. இதுக்கப்புறம் போய் நீங்க திங்க் அண்ட் க்ரோ ரிச் படிச்சீங்கன்னு வச்சீங்களேன், வேற மாதிரி இருக்கு. ஆடியோ புக் இருக்கு, கேளுங்க, நோட்ஸ் எடுங்க. சரியா? தமிழ்ல தெளிவா நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஆல்மோஸ்ட் அந்த புத்தகத்துல இருக்கிற அந்த எசன்ஸ் எடுத்து உங்க கையில கொடுத்துட்டேன் நான். புத்தகத்துல கூட அந்த மாதிரி அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க, வெறும் அப்படியே சாப்டரா போவோம். நான் வந்து ஒரு புத்தகமா படிக்க மாட்டேன் மக்களே. அதுல இருக்க கண்டென்ட்டை வந்து ப்ராக்டிகல் ஸ்ட்ராட்டஜியா மாத்திருவேன் நான். அதான் சொல்லி தந்துட்டு. அதனால ரீடிங்க்கும் உங்களுடைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், உங்களுடைய சுய முன்னேற்றத்திற்குமான 20 இருந்து 60 நிமிஷம் ஒதுக்கு. 20 இருந்து 60 நிமிஷம் நீங்கள் ஒதுக்கி உங்களுடைய சுய முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணணும், படிக்கிறதுல படிச்சேன் அதுல என்ன பண்ணணும்னு யோசி. அடுத்தது, உங்க லைஃப்ல எமோஷன்ஸ் அதிகமானதால எதையெல்லாம் இழந்திருக்கிறீர்கள்? 3 விஷயம் இருக்கு. எமோஷன் அதிக கோவப்பட்டதால இதை இழந்திருக்கேன்.
எங்க அப்பாவோட ஒரே ஒரு கோபம் எங்களை 3 வருஷம் பின்னுக்கு தள்ளியது. ஒரு கோபக்கார கணவனோ, ஒரு கோபக்கார அப்பாவோ, ஒரு கோபக்கார மனைவியோ, ஒரு கோபக்கார மகனோ மகளோ, அண்ணனோ தம்பியோ, அக்காவோ தங்கச்சியோ, யாராவது ஒரு கேரக்டர், ஒரு கோபக்கார கேரக்டர் திடீர்னு ஒரு வார்த்தையை விட்டுருவாங்க. தனியா இருக்கும்போது வார்த்தையை விட்டா மனசு உடைஞ்சிரும். அதோட சரி. வார்த்தைகள் தானே வந்து எல்லாத்தையும் நொறுக்கிடுது. சபையில வார்த்தையை விடுறாங்க. அந்த குடும்பம் சேரவே சேராம போயிடும். அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி இவ்வளவு ஏன் நடக்குது? கணவன் மனைவியே பிரிஞ்சு போறாங்களா? ஏன்? வார்த்தைகள். ஏன் நடக்குது? அப்ப இந்த மாதிரி எமோஷனலா 3 வருடங்கள் என்பது சாதாரண விஷயம் இல்லை. என் அப்பாவோட ஒரே ஒரு நாள், ஒரு செகண்ட் கோவம் 3 வருஷம் நாங்க பின்தங்கும். தயவு செய்து கோபத்தையும் காமத்தையும் பாசிட்டிவா மாத்துங்க. கோபம் இருக்கா யார் மேலேயா ஜெயிச்சு காட்டு. வெஞ்சன்ஸ் இருக்கா யார் மேலேயாது ஜெயிச்சு காட்டுறது. சாரி சாரி. என் குரு சொல்லுவாங்க, ஒரு விஷயத்தின் மீது, ஒரு மனிதர் மேல, மனுஷி மேல உன்னால கண்ட்ரோலா இல்ல அப்படின்னா, எமோஷன்ஸ் அதிகமா இருக்கு. எமோஷன் அதிகமாகும் போது கண்ட்ரோல் இருக்காது. எப்ப நீ வந்து உன் மீதான உன் கோபத்தை, உன் மீதான உன்னுடைய காமத்தை, உன் மீதான உன் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றியோ, அப்பதான் சுத்தி இருக்கிற விஷயங்களை ரீகெயின் பண்ண முடியும். இழந்ததை எல்லாம் மீட்டு கொண்டு வர முடியும். இழந்த பணத்தை கொண்டு வர முடியும். இழந்த மனிதர்களை கொண்டு வர முடியும். எப்ப நம்மளுடைய எமோஷன்ஸை நாம கண்ட்ரோல் பண்றது. அதனாலதான் எழுத சொல்றேன். உங்களுடைய அதீத உணர்வுகளால சில நேரங்கள்ல உணர்வுகளை வெளிப்படுத்தாம இருக்கும் போது கூட பிரச்சனை வரும். சில பேர் கேள்வி கேட்கும் போது பதில் சொல்லாம இருக்கிறது கூட பிரச்சனை உண்டாகும். சரியா எமோஷன்ஸை யூஸ் பண்ணும். ரெட்டைக்குள் கத்தி மாதிரி சரியா பண்ணணும். ஆபரேஷனுக்கும் யூஸ் பண்ணலாம், கொலை பண்ணவும் யூஸ் பண்ணலாம். அதனால ஒரு ஓவர் ரைடிங் லாஜிக்னு சொல்லுவாங்க. உங்களோட பீப்புளையும் இழந்த விஷயங்களை ரீகெயின் பண்ணி வரணும் அப்படின்னா, எந்தெந்த ஏரியாவில் நான் எமோஷன்ஸா இருக்கேன், யாருக்கிட்ட அதிக எமோஷன்ஸா இருக்கேன் பாருங்களேன். அந்த எமோஷனான மனிதர் விட்டு விலகி வந்துருங்க. ரொம்ப கஷ்டம். ஒரு கணவர் வந்து சண்டை போட்டுட்டே இருக்காருன்னா அவர் விட்டு விலகி வந்துருங்க. அப்படி விலகி வர முடியல, அவரோட தான் இருக்கணும் அப்படின்னா அதை பெருசா எடுத்துக்காதீங்க, அவர் கண்டுக்காதீங்க, புறக்கணிச்சிருங்க. அவ்வளவு. சில குழந்தைகள் ரொம்ப எமோஷனலா இருக்கும். எமோஷனான குழந்தைகள் வந்து ஒரு சாபக்கேடு. எமோஷனலான மனிதர்களே சாபக்கேடு. விட்டுரும், கண்டுக்காதீங்க. பாயிண்ட் என்னன்னா, உங்களோட ஃபெயிலியர்ஸ் எல்லாம் எழுதுங்க. அந்த ஃபெயிலியர்ல இருந்து என்ன லெசன் கத்துக்கிட்டீங்கன்னு எழுது. 3 தோல்விகளை பற்றி எழுதியிருப்பீங்க. அதுல இருந்து இப்ப எழுதுங்க. கத்துக்கிட்ட பாடங்கள் என்ன 3 எழுதுங்க. அடுத்த விஷயம், ஒரு மென்டாரையோ கோச்சுக்கிட்டயோ போங்க. உங்களுடைய ப்ராக்ரஸை அப்டேட் பண்ணுவதற்காக போங்க. ரிப்போர்ட் பண்றதுக்காக போங்க. ரிவ்யூ பண்றதுக்காக போங்க. தயவு செய்து சக்சஸ் சீக்ரெட் ஈக்குவல் ஒரு மென்டாரிங். வித்தவுட் மென்டாரிங் நானும் எங்கேயோ இருந்திருப்பேன். நான் வானத்துல சொர்க்கத்துல இருந்திருப்பேன் மக்களே. நானு இன்னைக்கு வாழ்க்கையில எனக்கு எனக்கு என் வாழ்க்கையை கொடுத்தவங்க என்னோட குரு. என் குரு இன்னும் நிறைய வருடங்கள் இருந்து நிறைய பேரோட வாழ்க்கையை மாத்தணும். இறைவனோ பிரபஞ்சமோ உங்களுக்கு எல்லா விதமான வளங்களையும் கொடுக்கும். செல்வ வளங்கள், ஆரோக்கியத்தை கொடுக்கும். செல்வ வளங்கள் நிறைய இருக்கு, போதும் போதுன்ற அளவுக்கு இருக்கு. இந்த ஆரோக்கியத்தை கொடுக்கணும், நல்லா வச்சுக்கணும். உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், 2 ஆரோக்கியம் முக்கியம். உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம். இந்த 2 ஆரோக்கியத்தையும் கொடுத்தவங்கள நிறைய வருஷம் வச்சுக்கணும். உங்களுக்கு கூட சொல்றேன், நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கும், ஹாப்பியா இருக்கணும். எது வந்தாலும் பாத்துக்கலாம். மென்டார்ட்ட தூக்கி போட்டுருணும். இந்த ஒரு ஒரு கோச், ஒரு மென்டாரை வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்க. அவர்கிட்ட ஒரு கைடன்ஸ் எடுத்துங்க. ஐயா, பிரச்சனைக்கு நமக்கு தான் ஐயா சொல்யூஷன் தெரியாது, அவருக்கு தெரியும். என் குருக்கு எனக்கு பிரச்சனைக்கு சொல்யூஷன் தெரிஞ்சுதானே, பணம் தானே தெரியல. அங்க போன பின்னாடி தான் நான் என்னோட வாழ்க்கையை மாற்றத்திற்கு ஆரம்பிச்சேன். அது மட்டும் இல்ல, என்ன மாற்றம் குரு சொல்றாங்களோ அதை ஃபியூச்சரா நினைச்சு நீங்கள் காட்சிப்படுத்துதல பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை விட மிக முக்கியமான விஷயம், ஒரு நாளைக்கு மினிமம் 3ல இருந்து 10 பேர், கண்டிப்பா 3 பேரையாவது நன்றி பாராட்டணும், கிராட்டிடியூட் சொல்லணும். கிராட்டிடியூட் சொல்லி பாருங்களேன். ஒரு 3 பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்களா, ஒரு 10 பேர் 5 பேர் கால் பண்ணி சொல்லி பாருங்க. பேசிக் இந்த நன்றி உணர்வுன்னு ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா, மக்களை நீங்க நல்லா கவனிங்க. ஏதாவது ஒரு ஜூம்ல, ஏதாவது ஒரு ட்ரைனிங்ல நீங்க பார்த்திருப்பீங்க, என் குருவை பற்றி பேசாமல் இருந்திருக்கேனா? ஏன்னா என்ன பேச வைக்கும் பிரபஞ்சமே என் குரு தானே. என் பேச வைக்கும் ஆற்றலும் சக்தியும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் தைரியம் அறிவும் எல்லாம் என் குரு தானே. அவங்கள பத்தி எப்படி பேசாம இருக்க முடியும்? ரூமையானவனுக்கு பேச்சு வந்தா அப்படி இருக்கும், அதுவே பெரிய விஷயம். அவன் கவிதை பாடினா அப்படி இருக்கும், பேச்சு போட்டுல ஜெயிச்சா அப்படி இருக்கும். அதை விட செத்து போனவனுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தா எப்படி இருக்கும்?
பணத்துக்கு வாழ்க்கை கொடுத்து உயிரோட உழவு விட்டவளுக்கு போய் நன்றி தெரிவிக்காம நான் நகர்ந்து போனேனா, நான் மனுஷனே இல்லைல்ல. நீ மனுஷனாக்கினதே அவதான் இல்ல. அதனால கிராட்டிடியூட் சொல்லிக்கிட்டே இருக்கு. 5 பேர் 10 பேர் உணர்ந்து சொல்லுங்க. அது கொடுக்குற விஷயமே வேற மக்களே. இதெல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. நீங்க கிராட்டிடியூட் என்ன மாதிரியான விஷயம் தெரியும் தெரியல அவங்களுக்குலாம். நீங்க யாராவது ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன், கடன்ல இருக்கேன், கஷ்டத்துல இருக்கேன்னு சொன்னீங்கன்னா கிராட்டிடியூட் நீங்க பண்ணலன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒவ்வொரு இன்டராக்ஷன் யார்கிட்ட பேசினாலும் நாளையில இருந்து அடுத்த ஒரு 21 நாளைக்கு சாரி மக்களே மன்னிக்கணும், நீங்க யாருகிட்ட பேசினாலும் ஒரு வேல்யூ கொடுங்க. பேசும்போது ஒரு வார்த்தை, அதாவது உங்களால ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தர முடியல, யுக்தியை சொல்லித்தர முடியல, பாசிட்டிவாவது பேசுங்க. பேசும்போது சூப்பர் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லுங்க. யார்கிட்ட பேசினாலும் சரி. நீங்கள் எந்த அளவுக்கு பாசிட்டிவா கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில பாசிட்டிவ் 20 மடங்கு திரும்பி வரும். உங்களுக்கு சுயநலமாவது நினைச்சு கொடுங்க. நல்லாவே இருக்க கூடாதுன்னு நினைச்சு பேசாதீங்க. நல்லா இருக்கணும்னு நினைச்சு பேசுங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நம்ம குடும்பம் நல்லா இருக்க மாட்டோம். நல்லா இருக்கும்னு நினைக்கும் போதே கடவுள் நிறைய சேலஞ்சு கொடுக்குறாரு. சரியா? எனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரைனிங் உங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. என்னோட குரு பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அதெல்லாம் சில விஷயங்கள்லாம் எடுத்து எப்படி ஸ்பிரிச்சுவலா நம்மளோட ஸ்பிரிச்சுவல்ன்றதை பரிகாரம் பண்ணுங்க, அங்க போங்க இங்க அப்படிலாம் கிடையாது. நான் சொல்றது மனதோட ஒரு ஸ்பிரிச்சுவல். அதை நான் யோசிக்கிறேன். வேல்யூ, எந்த ஒரு இன்டராக்ஷனுக்கும் நான் ஒரு வேல்யூவை கொடுப்பேன். மதிப்பை கூட்டும் மனிதர்களாக மாறுவோம். மதிப்பு கூட்டு வரி மாதிரி நம்ம மதிப்பு கூட்டும் மனுஷனாக மாறுவோம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய கடன் இவ்வளவு, நம்மளோட கமிட்மெண்ட் இவ்வளவு, மாச கமிட்மெண்ட் இவ்வளவு இருக்கு நம்ம நினைச்சோம் அப்படின்னா நாம வந்து எம்எஸ்ஐக்கு போகணும். மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம்க்கு போகணும். மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம் எப்படி இருக்கு? நீங்க நம்ம நிறுவனத்திலே பாருங்க. நீங்க ஒரு ட்ரைனிங் வந்திருக்கீங்க. இந்த ட்ரைனிங்கை ரெஃபர் பண்ணா 50%, அதை அர்சா மூலம் பண்ணீங்கன்னா 75% வரைக்கும் சம்பாதிக்க முடியும். நான் சொல்லிட்டேன், அமேசான்ல 0.5 உலகத்திலே யாரும் தர முடியாத காசு. ரெண்டாவது, நீங்கள் இங்க இருக்கிற எல்லாரும் முதலீட்டாளராக மாற முடியும். 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண முடியும். மாதம் மாதம் 100 ரூபாய் ஆர்யா நிதி லிமிடெட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். அது 12 மாசம் கழிச்சு உங்களுக்கு 24% வரும். இது எப்படி ஒரு வியாபாரமா பண்ணலாம்? வெளியில பேங்க்லயும் என்பிஎஃப்சிலையும் பேங்க்ல வந்து ஒரு 6% தருவாங்க, என்பிஎஃப்சில 10% தருவாங்க. நம்ம 18% கஸ்டமருக்கும் ரெஃபர் பண்றவங்களுக்கு 6% தந்துடும். ஒருத்தங்க 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அதுல எவ்வளவு பணமோ அதை டிவைடட் பை இயர்லி 6% உடனே கிடைச்சிடும். இந்த 6% பாருங்க என்ன பியூட்டிஃபுல் இன்கம் தெரியுமா உங்களுக்கு? பேங்க்லயே இன்வெஸ்டருக்கு 6% கொடுப்பான், நான் ரெஃபரலுக்கு 6% கொடுக்கும். அப்போ ஒரு பக்கம் நீங்க வந்து எட்டெக்னு சொல்லுவாங்க, ஃபின்டெக்னு சொல்லுவாங்க. எட்டெக் என்பது எஜுகேஷனல் டெக்னாலஜி, ஃபின்டெக் என்பது ஃபினான்ஷியல் டெக்னாலஜி. ரெண்டுமே நம்ம லீகல் கம்பெனி இருக்கு. நீங்க அதுக்கு வந்து எவ்வளவோ கடன்காரனா இருந்தாலும் கமிட்மெண்ட்ல இருந்தாலும் நீங்கள் ஒரு முதலீட்டாளராக மாற முடியும். நீங்கள் 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணலாம். எப்படி ட்ரைனிங் கொடுத்து வந்து ட்ரைனிங் வந்தீங்க அது மாதிரி 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணலாம். 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றதுன்றது நமக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா இன்னையில இருந்து நீங்க ஒரு முதலீட்டாளராக மாறுறீங்க. அது அடுத்த மாசம் அது சேரும் போது ஒரு அக்குமுலேஷன் இன்ட்ரெஸ்ட் வரும். யோசிச்சு பாருங்க. இதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கை கொடுக்கும். ஒரு 4 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா 400 ரூபாய் 500 ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல இருக்கும். அப்ப அந்த 500 ரூபாயோட வேல்யூ உங்களுக்கு இப்ப தெரியாது. காசே இல்லாத போது ஒரு ஒரு புக்ல ஒரு 100 ரூபாய் இருந்துச்சு, ஒரு புக்ல 500 ரூபாய் இருந்துச்சு. அன்னைக்கு தான் நான் ஃபீல் பண்ணேன் நான் மிகப்பெரிய கோடீஸ்வரன் என்று. எதையாவது ஒரு அக்கௌண்ட்டை தேடி பார்க்கும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு 100 ரூபாய் கிடைச்சா அதை விட பெரிய சந்தோஷம் நமக்கு இல்ல. காசு இல்லாத நேரத்துல அது போலதான் நீங்கள் முதலீட்டாளராகவும் மாற முடியும். இதை வந்து ஒரு ஷேர் பண்ணியும் சம்பாதிக்க முடியும். ஒரு கண்டென்ட்டை நீங்க நிறைய எடுத்துக்க முடியும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், அதை ரெஃபர் பண்ணியும் சம்பாதிக்க முடியும். இதுதான் எம்எஸ்ஐ. இதை பற்றி தெரியணும் அப்படின்னா என்னோட அட்மினுக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. சரியா? எல்லார்ட்டையுமே பண்ணி இது யார் 90 ரூபாய் போட்டா வந்தாலும் சரி, 100 ரூபாய் போட்டு வந்தாலும் யார் வந்தாலும் சரி, அவங்களுக்கான மென்டாரிங்ல நான் இருப்பேன். கூடயே நீங்க இருப்பீங்க. சரியா? உங்கள் தொழிலை ஜெயிக்க வைப்பேன். மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம் நீங்க கத்துக்கணும். அது எதுக்கு அப்படின்னா ஒரு பினான்சியல் ஸ்டெபிலிட்டிக்காக நான் சொல்றேன். நான் வெறும் ஸ்ட்ராட்டஜி மட்டும் சொல்லிட்டு நகர்ந்து போகாம உங்களை கூடயே இருந்து உங்களை சம்பாதிக்க வைக்கவே என்னால முடியும் நான் சொல்றேன். புரியுதா? உங்களை கடனே அடைக்க முடியும். வந்துருங்க. அதே மாதிரி கடன் யாருக்கு இருக்கும்? இந்த மேல இருந்து உழுவுறது ஃபேமிலியோட இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, நீங்கள் என்கிட்ட பர்சனலா பேசிருங்க. என்னோட டெலகிராமுக்கு வந்து ஐயா ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லுங்க, நான் சொல்யூஷன் சொல்றேன். எப்பயுமே சக்சஸ்ஃபுல் பீப்புளோட ஒரு மென்டாரோட இருக்கும்போது என்ன நடக்குமா, இந்த பிரபஞ்சம் உங்களோட என்விரான்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குமா. நீங்க உங்களோட என்விரான்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சரௌண்டிங்ல உங்களுக்கு பாசிட்டிவான மனிதர்களை மட்டும் வச்சு, நீங்க கடன்ல கமிட்மெண்ட்ல இருந்தீங்க அப்படின்னா
ஒரு மென்டாரை கையில வச்சுக்கிட்டு எல்லா மனிதனையும் தூக்குங்க, அவன் போதும். இதை தூக்குறது எப்படி? உங்களுக்கான பணம் வரணும் அப்படின்னா நமக்கு ஒரு லிமிட்டிங் பிலீஃப் வந்துருது, இவ்வளவுதான் சம்பாதிக்க முடியும். இப்ப நான் சொல்றேன், அது ஆக்சுவல் இன்கம் வேற, பொட்டன்ஷியல் இன்கம் வேற. அந்த ஆக்சுவல் இன்கம் பொட்டன்ஷியல் இன்கமா மாறணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஆட்டோ சஜஷனுக்கு போகணும், ரீப்ரோக்ராம் பண்ணணும். இது வந்து தங்க நேரத்தில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லா லா ஆஃப் அட்ராக்ஷன் ட்ரைனிங்லயும் நான் சொல்லி தந்துட்டு இருக்கேன், எப்படி வந்து ஒரு ஆட்டோ சஜஷனை வச்சு நீங்கள் பணக்காரனா மாறுறது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இப்போ கூட ஒண்ணு நடத்தணும், சப்கான்சியஸ் மூலம் எப்படி பணக்காரனா மாறுறதுன்னு. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா யூடியூப்லயே இருக்கு, நீங்க போய் பாருங்க. சப்கான்சியஸ் போடுங்க, வரும். அந்த லிங்க் கூட நான் என்னோட அட்மினா அனுப்ப சொல்றேன். அடுத்தது, வித்தவுட் மெடிடேஷன், மெயினா மைண்ட்ஃபுல்னஸ். யாருக்கு ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, நிறைய பணம் வரணுமோ, நாளை காலையில கோல்டன் அவர் வந்துட்டு மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் சொல்லப்படுற அந்த மெடிடேஷனை ஒரு 6 பாயிண்ட் இருக்கு. அதை சரியா செய்யும் போது அந்த 6 ஸ்டெப்பையும் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 6th சென்ஸ் தூண்டப்படும். எப்படி சக்கர ஆக்டிவேஷனோ அது போல 6வது அறிவை தூண்டுவதற்காக நாங்க ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷனை கொடுத்திருக்கோம். அதை 4 மணில இருந்து 4:05 பண்ணீங்கன்னா உங்களுடைய 6வது அறிவு வலுப்படும், வெளிப்படும். அது மட்டும் இல்ல, நாளையிலிருந்து டெய்லி பிளான் வர்சஸ் ஒரு வீக்லி பிளானை நீங்க ரெடி பண்ணணும். ஒரு லாங் டேர்ம் பிளான் போட்டுட்டு அதை வந்து வீக்லியாவும் டெய்லியாவும் மாத்தணும். இப்பயே நீங்க எழுதலாம், நாளை காலையில இருந்து நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் நான் என்னென்னலாம் பண்ண போறேன் அப்படின்னு எழுதும். இந்த ஆக்ஷனபிள் ஸ்டெப்ஸ் தான் உங்களை பணக்காரனாக மாற்றும். அடுத்தது, எப்பயுமே டெய்லி 6 மணிக்கோ 9 மணிக்கோ இது என்ன சொல்லுவாங்கன்னா ரெவ்யூ அண்ட் அட்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து R² சொல்றேன். R² என்பது ரிப்போர்ட் அண்ட் ரெவ்யூ. ரிப்போர்ட் அண்ட் ரெவ்யூ. உங்களோட மென்டார்ட்ட கோச்சிக்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும், அவர் ரெவ்யூ பண்ணுவார். இந்த இடத்துல ரெவ்யூ அண்ட் அட்ஜஸ்ட் நெப்போலியன் சொல்றேன். ரெவ்யூ பண்ணி நீங்களே பாருங்க. நீங்க யார்ட்டையும் ரிப்போர்ட் பண்ணல, உங்களுக்கு பர்சனல் மென்டார் கோச் இல்லை அப்படின்னா நீங்களே உங்களை ரெவ்யூ பண்ணி எந்த இலக்கை எப்படி பண்ணணும், உங்களுடைய ஆக்ஷனபிள் ஸ்டெப்ஸை எதை மாத்தணும் அப்படின்னு நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அடுத்தது, டெய்லி ஒரு ரொட்டீன் எக்ஸசைஸ் பண்ணுங்க. எக்ஸசைஸ்ன்றது உடலுக்கு மட்டுமல்ல, மனதிற்கும் தான். அதையும் தாண்டி ரொட்டீன் எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் ரொட்டீன். உங்களோட மைண்டுக்கு எக்ஸசைஸ் பண்றீங்க, அதுக்கு பேரு மெடிடேஷன். உங்களுடைய உடம்புக்கு எக்ஸசைஸ் பண்றீங்க, அதுக்கு பேரு யோகா. நீங்கள் ஒரு மில்லியனராக வேண்டுமா, பணக்காரனாக கோடீஸ்வரனாக வேண்டுமா அப்படின்னா ரொட்டீன் எக்ஸசைஸ் பண்ணுங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு எனர்ஜியை ஃபோக்கஸ் கொடுக்கும். எனர்ஜியும் ஃபோக்கஸும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எந்த ஒரு கவலையும் அன்றி நீங்கள் உங்களுடைய ரொட்டீனைய ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஒரு 3 நாள் ரொட்டீனை ஃபாலோ பண்றீங்க, ரிசல்ட் வரல அப்படின்னா இமீடியட்டா உங்களுடைய அப்ளைன்ட்ட, மென்டார்ட்ட, கோச்சிட்ட கேளுங்க. நான் இங்க சொல்ற மாதிரி பண்றேன் சார், இங்க எங்க தப்பு நடக்குது எனக்கு தெரியல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, கைட் பண்ணுங்க, கேளுங்க, செய்வார். இந்த லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றேன் அப்படின்னா, மக்களே, வாழ்க்கை வந்து ஒரு தடவை தான். வாழ்க்கை ஒரு தடவை தான். இதை நீங்க நினைச்சீங்கன்னா எப்படி வேணா வாழலாம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு சந்தோஷப்படுங்க. நீங்க அப்படி பெரிய விஷயம், ஒருத்தர் பிசினஸ்க்கு ஒரு ஐடியா கொடுத்தேன். ரொம்ப கடன்ல இருந்தார், 1 லட்ச ரூபாய் சம்பாதிச்சிட்டார். நான் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவர் எனக்கு மெசேஜ் பண்றாரு, ஐ காட் 1 lakh மணி சார். நான் உடனே கால் பண்றேன், ஹே சார் சூப்பர் சார், சொல்லுங்க சார் அப்படிங்குது. ஆனா அது கொரோனா வந்த மாதிரி பேசிட்டேன். சார் என்னாச்சு, உடம்பு சரியில்லையா? இல்லைங்க சார், எல்லாம் பிரச்சனை தாங்க சார், குங்குமண்டலத்துல இருந்து. நான் சொல்றேன், என்னங்க சார் இப்பதான் 1 லட்சம் வந்துச்சு? ஆமாங்க சார், 1 லட்சம் வந்துச்சுங்க சார், 5 நிமிஷம் கூட இல்லைங்க சார். அடப்பாவி, வரவே வராதடா உனக்கு 1 லட்சம். வந்த 1 லட்சத்துக்கு நீ சந்தோஷப்படல, கொண்டாடல, மகிழ்ச்சியாக இல்ல, எப்படி பிரபஞ்சம் கொடுக்கும்? அந்த 1 லட்சத்தை நிறுத்திடுமேடா. நான் சொன்னேன், ஐயா 1 லட்சம் பெரிய விஷயம் ஐயா, உனக்கு இல்ல எனக்கே 1 லட்சம் வந்தாலும் பெருசு, எல்லாருக்கும் பெருசு. 1 லட்சம் மிகப்பெரிய காசு. ஏன் டல்லா பேசுற? இல்ல சார் கமிட்மெண்ட் இருக்குல்ல. ஆனா எப்ப எது வந்தாலுமே சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டியா? அதான் சொல்றேன், 10,000 வரட்டுமே மக்களே. நான் சொல்லட்டுமா, ஒரு 100 ரூபாய் அக்கௌண்ட்ல வச்சு நான் ஹாப்பியா தெரியுமா உங்களுக்கு? அந்த ஹாப்பினஸ் தான் பல 100 ரூபாயை கொண்டு வரும். அந்த பழக்கத்தை வச்சுங்க. ஒரு கஸ்டமர், சின்ன கஸ்டமர், 1 ரூபா, ஒரு கஸ்டமரை பார்க்காமல் இருப்பதை விட, ஒரு கஸ்டமர்கிட்ட பேசாமல் இருப்பதை விட, அந்த கஸ்டமர்கிட்ட காசு வாங்காமல் இருப்பதை விட, ஒரே ஒரு கஸ்டமர்கிட்ட பேசி ஒரு 100 ரூபா வருது, அதுல 99 ரூபா செலவாயிடுது, 1 ரூபா லாபம். கொண்டாடுங்கள், சந்தோஷப்படுங்கள், பணம் வந்துகிட்டே இருக்கும். 1 ரூபா தான் லாபம் வந்துச்சுல, அதுதான் நம்ம இது அம்பானி தானே, கான்செப்டே தானே. செலவு போக 1 ரூபா, கோடீஸ்வரன், 1 ரூபா லாபம், 1 ரூபா பணக்காரன்.
அந்த ₹1 எஃபோர்ட் போடணும்ல. ₹100 எடுத்தாதானப்பா ₹1, ₹100 எடுத்தாதானப்பா ₹10, 10%. 75% சொல்லணப்பா. அர்சால 75%, ₹100 ஆகட்டும், ₹75பா. 10 பேர் வந்தா எத்தனை ஆச்சு? 750%. உலகத்தில் யார் தரா? அப்ப அந்த மாதிரியான விஷயத்தை எடுக்கணும்ல. கொண்டாடுங்கள், சின்ன சின்ன வெற்றிகளை கொண்டாடுங்கள். ஆனா எப்பயுமே உங்களோட மோட்டிவேஷனை விட்டுறாது. பிசினஸோட படிநிலை 5. சக்சஸ் வேணுமா? மில்லியனர் ஆகணுமா? பணக்காரன் ஆகணுமா? எப்படி ரெக்ரூட் பண்ணணும், யாரை ரெக்ரூட் பண்ணணும் கத்துக்குங்க. அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுங்க. அந்த ட்ரைனிங்ல சரியாயிட்டாங்களான்னு பாருங்க. அப்படியே ஃபீல்டுக்கு போகும்போது அவங்க சக்சஸ் ஆகலன்னா அவங்கள மோட்டிவேட் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்க ஒருத்தவங்கள ரெக்ரூட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் உங்களுக்கு ஒரு தைரியம் வரும். இவங்க போயிட்டாலும் இன்னொருத்தங்க இருப்பாங்க. ரெண்டாவது ஒருத்தங்களை நீங்க ட்ரெயின் பண்ணும்போது தான் உங்க ட்ரைனிங் நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ட்ரைனிங் பண்ண பையன் ஓடி போயிட்டா கூட இன்னொருத்தரை நீங்க ட்ரெயின் பண்ண முடியும். செந்தமிழ்னா பழக்கம். மூணாவது, நீங்கள் யாரையாவது மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் உங்களோட மோட்டிவேஷன் ஸ்கில் வேற மாதிரி இருக்கும். வேற ஒரு தத்தியை கூட உங்களால மோட்டிவேட் பண்ண முடியும். இவன் ஓடி போயிட்டாலும் இன்னொருத்தரை மோட்டிவேட் பண்ண முடியும். மோட்டிவேட்டே பண்ணலன்னா எப்படி மோட்டிவேட் பண்ண முடியும்? ட்ரெயினே பண்ணல அப்படின்னா ட்ரைனிங் ஸ்கில்ல போயிடுமே. ரெக்ரூட்மெண்ட்டை நீங்க நிறுத்திட்டீங்கன்னா எப்படி உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் ஸ்கில் வரும்? செஞ்சுட்டே இருக்கணும்ல. அதுதான் ரொட்டீனு. 4வது விஷயம், எப்படி வந்து லீடர்ஷிப் இருக்கணும் கத்துங்க. லீடர்ஷிப் ஸ்கில்னா என்னன்னு கத்துங்க. லீடர்ஷிப் குவாலிட்டி என்னன்னு கத்துங்க. உங்களுடைய ரோல் மாடல் யாருன்னு எழுதுங்க. உங்களோட இன்ஸ்பிரேஷன் யாருன்னு எழுதுங்க. உங்களுக்கு தோனியை பிடிக்குமா? ஏன் பிடிக்கும்? கோலியை பிடிக்குமா? ஏன் பிடிக்கும்? அப்துல் கலாம் ஏன் பிடிக்கும்? அன்னை தெரசாவை ஏன் பிடிக்கும்? ரஜினிகாந்த் ஏன் பிடிக்கும்? ஏன் ரகுமானை ஏன் பிடிக்கும்? விஸ்வநாதன் ஆனந்த் ஏன் பிடிக்கும்? சச்சின் டெண்டுல்கர் ஏன் பிடிக்கும்? எழுதுங்க. 3 பாயிண்ட் எழுதுங்க. அந்த பாயிண்ட் நீங்க எக்ஸிக்யூட் பண்றீங்களான்னு பாருங்க. அதுதான் லீடர்ஷிப். லாஸ்ட் பாயிண்ட் கண்ட்ரோல். கண்ட்ரோல் பண்ணதான் சொல்லி தந்தேன். நீங்கள் இந்த 3 விஷயத்துல கண்ட்ரோலா இருந்தீங்கன்னா எவனை வேணா கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த 3 விஷயத்துல நீங்க கோட்டை விட்டீங்கன்னா யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கடைசியில உங்களுடைய கடனை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. புரியுதா? ரெக்ரூட்டிங், ட்ரைனிங், மோட்டிவேட்டிங், லீடிங், கண்ட்ரோலிங், சக்சஸ். புரியுதா மக்களே? இதையெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வேற லெவல்ல இருக்கும். இன்னைக்கு வந்து நெப்போலியன் ஹில் சொல்லி தந்த திங்க் அண்ட் க்ரோ ரிச் 25 விஷயங்களை பார்த்தோம். அதுல மெயினா ஒரு விஷயத்தை நம்ம டீப்பா போனோம். 15 பாயிண்ட், அந்த 25 பாயிண்ட் இல்லாம 15 பாயிண்ட்ல எப்படி வந்து கஸ்டமரை எஃபெக்டிவா ஹேண்டில் பண்றன்ற 15 டிப்ஸை பார்த்தோம். அப்புறம் மெயினா என் குரு கத்து கொடுத்த பெர்ஃபெக்டான 3 வரி அஃபர்மேஷனை பார்த்தோம். கடைசியா இந்த 25 பாயிண்ட் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்ற பிராக்டிகல் ஸ்டெப்ஸா பார்த்தோம். ஆல்மோஸ்ட் முதல் 25, அடுத்த ஒரு 15, 40, ஒரு அஃபர்மேஷன் 41, அடுத்த ஒரு 25, 66 பாயிண்ட் நம்ம நீங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் 2 மணி நேரத்துல. 66 விஷயங்கள் ₹99 கிடைச்சிருக்கு. ₹99 66 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இதுல 10%, 66 பாயிண்ட் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுல 6.6 பாயிண்டை நீங்கள் நாளையிலிருந்து 21 நாள் பயன்படுத்தினீர்கள் என்றால் தங்க நேரத்துல நீங்கள் கோடீஸ்வரன். ஹோப் சோ. ஒரு ட்ரைனிங்கோட சக்சஸ் மக்களே, ஒரு ட்ரைனிங்கோட சக்சஸ் எங்க அது ஃபுல்ஃபில் ஆகுது தெரியுமா? அந்த ட்ரெயினர்கிட்ட கிடையாது. என் குரு வந்து பெர்ஃபெக்ட் ட்ரெயினர். பட் அவங்களுக்கு மதிப்பீடு கொடுக்க நான் போல. அவங்கள வந்து தரம் பார்க்க போகல. அவங்க சொல்லி கொடுத்த விஷயத்தை என்ன சொல்றது, இம்ப்ளிமெண்ட் பண்ண போனேன். வாழ்க்கை சொர்க்கமா மாறிச்சு. உங்களுக்கும் சொர்க்கமா மாறணும்னா நான் சொல்லி கொடுத்த எல்லா விஷயங்களையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. டீப் பிரீத், கண்களை மூடி ரெக்கார்டிங் கட் பண்ணி போடலாம். டவுட் இருந்தா கேட்கலாம்.